பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 50 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. தேசாதிபதியினிடம் சென்ற ஒரு நியாய சாதுரியன் யார்? அதாவது ஃபேலிக்ஸ் தேசாதிபதியினிடம் சென்ற ஒரு நியாய சாதுரியன் யார்? தெர்த்துல்லு. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணினவர்கள் யார்? அதாவது ஃபேலிக்ஸினிடத்தில் பிராது பண்ணினவர்கள் யார்? பிரதான ஆசாரியனாகிய அனனியா, மூப்பர்கள் மற்றும் தெர்த்துல்லு. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. டேஸ் நாளைக்கு பின்பு அனனியா மூப்பர்களோடும் தெர்த்துல்லுவோடும் தேசாதிபதியினிடம் ஃபேலிக்ஸிடம் சென்றான். 5 நாளைக்கு பின்பு. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 4. ஃபேலிக்ஸிடம் பவுலை குற்றம் சாட்டத் தொடங்கியவன் யார்? தெர்த்துல்லு. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி 5. ஃபேலிக்ஸால் தாங்கள் எவைகளை அனுபவிக்கிறதாக தெர்த்துல்லு கூறினான்? மிகுந்த சமாதான சௌக்கியத்தை. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. எதினாலே தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதாக தெர்த்துல்லு கூறினான்? ஃபேலிக்ஸின் பராமரிப்பினாலே. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றியறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். யார் யாரிடம் கூறியது? தெர்த்துல்லு ஃபேலிக்ஸிடம். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். கேள்வி எண் 8. நாங்கள் டேஸ் சொல்வதை நீர் டேஸ் கேட்க வேண்டுமென்று தெர்த்துல்லு ஃபேலிக்ஸிடம் பிரார்த்தித்தார். சுருக்கமாய் சொல்வதை நீர் பொறுமையாய் கேட்க வேண்டுமென்று. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. பவுலை கொள்ளை நோய் என்று சொன்னது யார்? தெர்த்துல்லு. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள் வரை. கேள்வி எண் 10. எவர்களுக்குள்ளே பவுல் கலகம் எழுப்புகிறான் என்று தெர்த்துல்லு ஃபேலிக்ஸிடம் கூறினான்? பூச்சக்கரத்திலுள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறான் என்று. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 11. பவுல் எதற்கு முதலாளியாக இருக்கிறான் என்று தெர்த்துல்லு ஃபேலிக்ஸிடம் கூறினான்? நசரேயருடைய மத பேதத்துக்கு முதலாளியாய் இருக்கிறான் என்று. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 12. பவுலை எதின்படி நியாயந்தீர்க்க யூதர்கள் மனதாயிருந்தார்கள்? யூதருடைய வேத பிரமாணத்தின்படி நியாயந்தீர்க்க மனதாயிருந்தார்கள். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 13. பவுல் எதை தீட்டுப்படுத்த பார்த்தான் என்று தெர்த்துல்லு ஃபேலிக்ஸிடம் குற்றம் சாட்டினான்? தேவாலயத்தை தீட்டுப்படுத்த பார்த்தான் என்று. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 14. பவுலை யூதர்கள் கையிலிருந்து யார் மிகுந்த பலாத்காரமாய் பறித்து கொண்டு போனதாக தெர்த்துல்லு ஃபேலிக்ஸிடம் கூறினான்? சேனாபதியாகிய லீசியா.
அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 15. இவனிடத்தில், அதாவது பவுலினிடத்தில் நீர் விசாரித்தால் நாங்கள் இவன் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளலாம். யார் யாரிடம் கூறியது? தெர்த்துல்லு ஃபேலிக்ஸிடம். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வசனங்கள் வரை. கேள்வி எண் 16. ஃபேலிக்ஸினிடத்தில் போகும்படி லீசியா எவர்களுக்கு கட்டளையிட்டார்? பவுல் மேல் குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 17. இவைகள் யதார்த்தந்தான் என்று கூறியவர்கள் யார்? யூதர்கள். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 18. பவுல் பேசும்படி சைகை காட்டியது யார்? தேசாதிபதியாகிய ஃபேலிக்ஸ். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 2 முதல் 10 வசனங்கள் வரை. கேள்வி எண் 19. அநேக வருஷ காலமாய் நியாயாதிபதியாயிருந்தவன் யார்? ஃபேலிக்ஸ். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 20. நான் என் டேஸ் குறித்து டேஸுடன் உத்தரவு சொல்லுகிறேன் என்று பவுல் ஃபேலிக்ஸிடம் கூறினார். காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 21. தான் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் இதுவரைக்கும் எத்தனை நாள் மாத்திரம் ஆயிற்றென்று பவுல் ஃபேலிக்ஸிடம் கூறினார்? 12 நாள் மாத்திரம். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 22. தேவாலயத்திலே பவுல் ஒருவரிடத்திலும் தர்க்கம் பண்ணினது இல்லை. சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 23. நான் டேஸிலாயிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் எழுப்பினதை இவர்கள் கண்டது இல்லை என்று பவுல் ஃபேலிக்ஸிடம் கூறினார். ஜெப ஆலயங்களிலாகிலும் நகரத்திலாகிலும். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 24. இப்பொழுது என்மேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் டேஸ் மாட்டார்கள் என்று பவுல் ஃபேலிக்ஸிடம் கூறினார். ரூபிக்கவும் மாட்டார்கள் என்று. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 25. பவுல் முதலில் எவைகளை விசுவாசித்தான்? நியாயப்பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்களிலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும். வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நினைப்பவரா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்கிற பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும். கேள்வி எண் 26. உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறேன். யார் யாரிடம் சொன்னது? பவுல் ஃபேலிக்ஸிடம். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 27. எந்த மார்க்கத்தின்படியே பவுல் முன்னோர்களின் தேவனுக்கு தான் ஆராதனை செய்ததாக ஃபேலிக்ஸிடம் கூறினார்? யூதர்கள் மத பேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 28. எது உண்டென்று யூதர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றனர்? நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது. அப்போஸ்தலர் 24:15. கேள்வி எண் 29. தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்படிப்பட்டவனாயிருக்க பவுல் பிரயாசப்படுகிறார்? எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 30. அநேக வருஷங்களுக்கு பின்பு
பவுல் தன் ஜனத்தாருக்கு டேஸ் ஒப்புவிக்கவும் டேஸ் செலுத்தவும் வந்தார். தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 31. டேஸ் இல்லாமலும் டேஸ் இல்லாமலும் தேவாலயத்திலே பவுல் தன்னை சுத்திகரித்து கொண்டார். கூட்டம் இல்லாமலும் அமளி இல்லாமலும். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 32. பவுல் தேவாலயத்திலே தன்னை சுத்திகரித்து கொண்டிருக்கையில் பவுலை கண்டவர்கள் யார்? ஆசியா நாட்டாரான சில யூதர்கள். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 33. எவர்கள் ஃபேலிக்ஸிடம் வந்து தன்னை குற்றம் சாட்டட்டும் என்று பவுல் கூறினார்? ஆசியா நாட்டாரான சில யூதர்கள். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள். கேள்வி எண் 34. நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்றபோது அவர்கள் டேஸ் என்னிடத்தில் கண்டதுண்டானால் இவர்களே அதை சொல்லட்டும் என்று பவுல் ஃபேலிக்ஸிடம் கூறினார். யாதொரு அநியாயத்தை கண்டதுண்டானால். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 35. பவுல் சொன்ன எந்த ஒரு சொல்லி நிமித்தமேயன்றி வேறு எதிலும் குற்றம் காணப்படவில்லை. இன்று உங்களாலே நியாயந்தீர்க்கப்படுகிறேன் என்று அவன் சொன்ன ஒரு சொல்லி நிமித்தமே அன்றி. கேள்வி எண் 36. ஃபேலிக்ஸ் எவைகளை விவரமாய் அறிந்திருந்தார்? யூத மார்க்கத்தின் விஷயங்களை. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 37. யார் வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று அனனியா தெர்த்துல்லு மற்றும் மூப்பர்களிடம் ஃபேலிக்ஸ் கூறினார். சேனாபதியாகிய லீசியா வரும்போது. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 38. பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் யார் யாருக்கு கட்டளையிட்டது? ஃபேலிக்ஸ் 100க்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டார். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 39. எவர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்க ஃபேலிக்ஸ் 100க்கு அதிபதிக்கு கட்டளையிட்டார்? பவுலுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டு கொள்ளுகிறதற்கும் வருகிற மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்க. அப்போஸ்தலர் 24-23. கேள்வி எண் 40. ஃபேலிக்ஸின் மனைவி யார்? துருசில்லா. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 41. துருசில்லா டேஸ் ஸ்திரீ? யூத ஸ்திரீ. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 42. ஃபேலிக்ஸ் தன் மனைவியுடன் வந்து பவுல் எதை குறித்து சொல்வதை கேட்டான்? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து சொல்வதை. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 43. பவுல் எவைகளை குறித்து பேசுகையில் ஃபேலிக்ஸ் பயம் அடைந்தார்? நீதி, இச்சையடக்கம், இனி வரும் நியாய தீர்ப்பு இவைகளை குறித்து பேசுகையில். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 44. நீ போகலாம் டேஸ் போது உன்னை அழைப்பிப்பேன் என்று ஃபேலிக்ஸ் பவுலிடம் கூறினான். எனக்கு சமயமான போது. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 45. அநேகந்தரம் பவுலை அழைத்து பவுலுடனே பேசியது யார்? ஃபேலிக்ஸ். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 46. ஃபேலிக்ஸ் எதை நம்பிக்கொண்டிருந்தான்? தான் பவுலை விடுதலை பண்ணும்படி பவுல் தனக்கு பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கொண்டிருந்தான். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 47. ஃபேலிக்ஸ் அநேகந்தரம் பவுலை அழைத்து பவுலுடனே பேச காரணம் என்ன?
பவுலிடமிருந்து பணம் பெறுவதற்காக. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 48. ஃபேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் தேசாதிபதியாய் வந்தவன் யார்? பொர்க்கியு பெஸ்து. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 49. பவுல் காவல் பண்ணப்பட்டு எத்தனை வருஷம் சென்ற பின்பு பெஸ்து தேசாதிபதியானான்? 2 வருஷம் சென்ற பின்பு. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 50. யூதருக்கு தயவு செய்ய மனதாய் ஃபேலிக்ஸ் செய்தது என்ன? பவுலை காவலில் வைத்துவிட்டு போனான். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.